ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரெக்னென்சி அண்ட் பேபி கேர் தமிழ். இந்த வருடம் 2025 முதல் சூரிய கிரகணம் மார்ச் கடைசியில் நிகழ இருக்குது. அதுதான் இந்த வருடத்துடைய முதல் கிரகணம் மார்ச் 14ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்ந்து முடிஞ்சுது. இப்போ மார்ச் கடைசியில் சூரிய கிரகணம், அதாவது இந்த வருடத்துடைய 2வது கிரகணம் சூரிய கிரகணம் நிகழ இருக்குது. இந்த கிரகணம் எந்த தேதியில் எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறதையும், கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வருடத்தில் மொத்தம் 4 கிரகணங்கள் ஏற்படும். அதில் 2 சந்திர கிரகணங்கள், 2 சூரிய கிரகணங்கள். இந்த வருஷம் முதல்ல சந்திர கிரகணம் தான் வந்துச்சு. இப்போ செகண்டாக சூரிய கிரகணம் நிகழ இருக்குது. இது கிரகணம் நிகழும்போது கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் வயிற்றில் இன்னொரு உயிரும் வளருது. அதனால தான் கிரகண நேரத்தப்போ எதிர்மறை ஆற்றல், நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதனால தான் கர்ப்பிணி பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய கிரகணம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். சூரிய கிரகணம்னா சூரியன், பூமி, சந்திரன் இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனோட நிழல் பூமி மேலே படுறதுனால தான் இந்த சூரிய கிரகணம் ஏற்படுது. மார்ச் கடைசியில் வரக்கூடிய கிரகணம் எந்த தேதியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை அமாவாசை நாளன்று பிற்பகல் 2:20 தொடங்கி மாலை 6:13 வரை இந்த சூரிய கிரகணம் நிகழும். அதாவது மார்ச் 29ஆம் தேதி மத்தியானம் 2:20 தொடங்கி மாலை சாயந்தரம் 6:13 வரை இந்த சூரிய கிரகணம் நிகழும். மொத்தம் 4 மணி நேரங்கள் இந்த சூரிய கிரகணம் நிகழும். கிரகணம் நிகழும் போது கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கணும். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, பாட்டி இவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, கிரகண நேரத்தப்போ கர்ப்பிணி பெண்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கும் நம்மளுடைய குழந்தைக்கும் நல்லது. அந்த கொஞ்சம் நேரம் மட்டும்தான். கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே போகிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா கிரகண நேரத்தப்போ கதிர்வீச்சுடைய தாக்கமும் எதிர்மறை ஆற்றலும் அதிகமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக போகலாம். மித்தபடி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு எமர்ஜென்சி டெலிவரி பெயின் வந்துருச்சு, இல்லை செக்கப்புக்கு போகணும், ஸ்கேன் பண்ண போகணும், அந்த மாதிரி இருந்தால் தாராளமாக போகலாம். மோஸ்ட்டாக இது மதியான நேரத்தில் வரதுனால நிறைய பேர் செக்கப்புக்கெல்லாம் மார்னிங்கில் தான் போவீங்க. அதனால் சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துடுங்க. சப்போஸ் டெலிவரி பெயின் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக போகலாம், போகாமலாம் இருக்க வேணாம். அடுத்து கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூர்மையான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கத்தி, கத்திரிக்கோல், ஊசி இதெல்லாம் யூஸ் பண்ணுறத கிரகண நேரத்தப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கத்தி வச்சு காய்கறிகள், பழங்கள் கட் பண்ணுறது இதெல்லாம் செய்யாதீங்க. உங்களோட ஒர்க்கெல்லாம் முன்னாடியே கிரகண நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் கூர்மையான பொருட்கள், ஊசி நூல் வச்சு தைக்கிறது, அப்புறம் தையல் மிஷினில் தைக்கிறது இதெல்லாம் மட்டும் அந்த கிரகண நேரத்தப்போ மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் சாப்பிடும்போது எளிமையாக சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளாம் எடுத்துக்கோங்க. லைட்டான ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கோங்க, ஹெவியாலாம் எடுத்துக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா கிரகண நேரத்தப்போ செரிமான பிரச்சனைகள் அதிகமாக வரும். அதனால தான் லைட்டான ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கோங்க. இப்போ மதியானம் தான் கிரகணம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நீங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடுங்க. ஒரு 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுங்க. லைட்டான ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. தயிர் சாதம், ரசம் சாதம் அது மாதிரி லைட்டான ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. நான்வெஜ் அசைவ உணவுகள் மட்டும் அந்த அன்னைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்ச உணவுகள், ஆயிலில் பொரிச்ச ஐட்டம்ஸ் இதெல்லாம் அந்த கிரகண நேரத்தப்போ மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சாப்பிட்டா போதும். சப்போஸ் உங்களுக்கு இடையில பசிச்சதுன்னா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஏன் அப்படின்னா கிரகண நேரத்தப்போ கதிர்வீச்சோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால தான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது, அப்புறம் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் அந்த கிரகண நேரத்தப்போ மட்டும் கொஞ்சம் நேரம் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவியான வேலையெல்லாம் செய்யாதீங்க.
வெயிட்டு தூக்குறது, அப்புறம் ஒரு பொருளை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நகர்த்தி வைக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஒர்க்கெல்லாம் வந்துட்டு முன்னாடியே முடித்து வச்சுருங்க. நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க, கிரகண நேரத்தப்போ கர்ப்பிணிகள் சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. தாராளமாக சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம், என்ன வேணால் தூங்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு வெளியே போகிறதும் அப்புறம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கூர்மையான பொருட்கள்லாம் அந்த மாதிரி வந்துட்டு செய்யாதீங்க. சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். அப்புறம் தண்ணி வந்துட்டு நிறைய குடிங்க. ஏன் அப்படின்னா கிரகண நேரத்தப்போ நார்மலாகவே வந்துட்டு வெயில் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குது. கிரகண நேரத்தப்போ வெயிலோட தாக்கம் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதனால் தண்ணி வந்துட்டு நிறைய குடிங்க. அதுக்கப்புறம் மோர், இளநீ, ஜூஸ், அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு இது மாதிரிலாம் வந்துட்டு எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட் இருக்கும், ரெஸ்ட் ரூம் வந்துட்டு வெளியே இருக்கும், அதாவது பாத்ரூம் வந்துட்டு வெளியே இருக்கும், போகலாமா கிரகண நேரத்தப்போ அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் பயந்துட்டுருப்பீங்க. தாராளமாக போகலாம். உங்கள் மேலே ஏதாவது ஷாலோ துணியோ வச்சு கவர் பண்ணிவிட்டு போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, தாராளமாக போகலாம். நான் சொன்ன மாதிரி வந்துட்டு வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டெலிவரி பெயின் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு தாராளமாக போகலாம். அப்புறம் சாப்பிடும்போது ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய உணவுலாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் மொபைல் ஃபோன் கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி வீடியோஸ் மட்டுமல்ல, ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ், பேபி கேர் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.